ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் பார்க்கலாம். எப்படிலாம் கேன்சரை ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேன்சர் செல்லை மட்டும் எடுத்துரும். இப்போ இது எப்போ பண்ணுவாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் இல்லாதப்போ, அது வேறு இடத்துக்கு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து எடுத்துருவாங்க சர்ஜரி பண்ணி. தென் ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் வந்து இப்போ பாஸ் பண்ணால் செல்லுக்கு, கேன்சர் செல்லுக்கு, அந்த கேன்சர் செல் செத்து போயிடும். ரேடியேஷன் மூலிமா ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் தென் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பினா இப்போ வந்து நம்ம இம்யூனாலஜிக்கலாக என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா இன்டர்ஃபெரானை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணணும்னா ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் வந்து இப்போ எதாவது வைரஸ் இல்லைனா கேன்சர் எதாவது வந்துச்சுன்னா அது போய் என்ன பண்ணுன்னா ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் போய் அந்த ஆன்டிஜனை கண்டுபிடிச்சி அதை வந்து கில் பண்ணிடும். ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் நம்ம WBCயில் அதிகமாகும். கேன்சர் செல்ஸ் இன்னொன்று ஒன்று பண்ணும். என்ன பண்ணோன்னா அவாய்ட் பண்ணிடும். அதில் இருக்கிறதே இடம் தெரியாமல் மறைச்சிக்கும். ஏன்னா ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணிடும் சம்டைம்ஸ். இதில் வந்து கீமோதெரப்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, கெமிக்கல் நிறையா கொடுத்துட்டே இருந்தால் கீமோதெரப்பி. அதில் வந்து ஹேர் லாஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஹேர் லாஸ் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் இதனால தான்.